அப்பாவின் அன்பு. தள்ளிப்போப்பா, இங்க நிற்கக்கூடாது. இந்தாப்பா 307. எல்லாத்துக்கும் நான் வரணுமா? இந்த கிழவனை நீயே போக சொல்லக்கூடாதா? இன்ஸ்பெக்டர் கோபத்தில் கத்தினார். நான் பல தடவை விரட்டி விட்டேன் ஐயா. போவது போல போக்கு காட்டி விட்டு மறுபடியும் வந்து விடுகிறார். உதவியாளர் பரிதாபமாக சொன்னார். நீ டியூட்டி பார்க்குற லட்சணம் இதுதான். ஏதோ நினைத்து கண்டவராக அந்த கிழவரை அழைத்தார். பெரியவரே, எதற்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறீங்க? ஏதாவது புகார் செய்யணுமா? அப்படி இருந்தாலும் நாளைக்கு வாங்க என்றார் இன்ஸ்பெக்டர். நானே பல முறை கேட்டுவிட்டேன் ஐயா. பதில் எதுவும் சொல்லாமல் இருக்கிறார். டீ குடிக்க 20 ரூபாய் கூட கொடுத்து பார்த்தேன், அதையும் வாங்கவில்லை. இது உதவியாளர். இவரை அப்புறம் பார்க்கலாம். உள்ளே சுத்தமாக இருக்கா? அந்த ரைட்டர் நேரங்காலம் தெரியாம காதை குடைந்து கொண்டு ஏதாவது யோசனையில் இருப்பார். அலுப்புடன் உள்ளே போனார் இன்ஸ்பெக்டர். அதற்குள் பெரிய மாலையை ஒருவர் எடுத்து வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் புது டிஎஸ்பி வரப்போகிறார். எல்லாம் சரியாக இருக்கணும், சொதப்பிடாதீங்க. இன்ஸ்பெக்டர் அவசரத்தில் பேசினார். பெரியவர் அங்கே இருந்த மரத்தின் பின்னால் போனதை யாரும் கவனிக்கவில்லை. ஜீப் சத்தம் கேட்டது. ஐயா வந்து விட்டார். காவல் நிலையமே பரபரப்பானது. இன்ஸ்பெக்டர் மாலையை டிஎஸ்பி கழுத்தில் போட்டு ஒரு சல்யூட் வைத்தார். அந்த பெரியவர் மரத்தின் பின்னால் நின்று கொண்டு கண்களில் நீர் வழிய இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். இவங்களுக்கு தெரியுமா, புது டிஎஸ்பி இவருடைய ஒரே மகன் என்பது? பெரியவர் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வெளியே நடந்து போனார். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.